காதலர் தினத்தை பற்றி நம்ம பேச முடியாது. நான் ஏன் இப்போ காதலர் தினம்னு ஏன் சொல்கிறேன்னா, உதயநிதி பேசியிருக்காரு, பாலிடார் உதயநிதி பேசுகிறார். காதலர் தினம் வாழ்த்துக்கள் சொல்கிறார். 50 வயசாகுது, நல்லா பார்த்துக்கோங்க. காதலர் தினம் வாழ்த்துக்கள். அவர் பேசுகிற வீடியோவை பாருங்கள். அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு காதலர் தினம். இதை சொன்னா சில பேர் கோபம் வரும். அவங்களாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம் தான். என்ன சொல்கிறாரு, காதல் தினம் கொண்டாடுறோம்னா மற்ற சில பேர் கோவப்படுவாங்க. ஆனால் நமக்கு தினமும் காவலர் தினம் தான். நமக்குங்கிறார், அவருக்கு தான் தினமும் காதலர் தினம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது பெரிய வேடிக்கை. ஒரு துணை முதல்வர் உட்காந்துக்கிட்டு காதலர் தினம் சொல்கிறார் வாழ்த்துக்கள். இவர் தினமும் காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற கதை பெரிய கதை. அது ரெட் ஜெயண்ட்டில் இவருக்கு வர்ற மெசேஜு, வாட்ஸ்அப்பு, ஃபோனு வர்றது பூரா அவருடைய நண்பர்கள், பெண் நண்பர்கள் தான். அதனால் அவர் தினமும் காதலர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கார். நேற்று சொன்ன அவுத்து விட்டால் ஓடி போயிடுவார், சந்திரபாபு மாதிரி. என்னை அவுத்து விடுங்கடான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவங்க அப்பா விடுற மாதிரி இல்லை, அவரும் காதலர் தினத்தை விடுற மாதிரி இல்லை. பையன் லண்டனில் போய் அவன் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் காதலியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ வந்தது. இவருக்கு 50 வயசு கிழவருக்கு இவர் இங்கே தினமும் காதலர் தினம் கொண்டாடணுங்கிறாரு அப்படிங்கிறது தான். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனை இப்போ மெசேஜ் வந்திருக்கும் தெரியுமா? நிறைய பேர் சாபமும் விட்டுருப்பாங்க. ஸ்ரீரெட்டி, இவங்க அந்த ஆண்ட்ரியா, இவரால் பாதிக்கப்பட்டவங்க சாபம் விடுவாங்க. மற்றவங்க புது புது காதலிகள் வருவாங்க. அதனால தான் காதலர் தினம் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சுதந்திர தினம் வாழ்த்து சொல்லியிருக்காரா? குடியரசு தினம் வாழ்த்து சொல்லியிருக்காரா? ஆனால் காதலர் தினம் வாழ்த்து சொல்லுவார். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர். இதுக்கிடையில் இன்னொரு பட்டம் அவரே கேட்குறாரு. என்னென்னா, அப்பாவை எல்லாருமே முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டாலினை அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பட்டம் யாருக்குமே கொடுக்க முடியாது. கொடுத்தா அது கேவலமான விஷயம். அம்மா பட்டம் கொடுக்கலாம். அம்மாவை நிறைய பேர் அம்மாவாக இருந்து பாசம் செலுத்துவாங்க. அப்பா அப்படி இல்லை. ஸ்டாலினை அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னாரு. இன்றைக்கி இவர் இன்னொரு குண்டதுக்கு போடுறார் உதயநிதி, காதலர் தினத்தை இன்னைக்கு. அவரை அப்பான்னு நினைக்கிறாங்களாம் ஸ்டாலினை. இவரை எல்லாம் அண்ணான்னு நினைக்கிறாங்களாம். இவர் ஒரு பட்டம். அப்பாவுக்கு தாய்மானவன்னாங்க, அப்புறம் அப்பான்னாங்க. இப்போ பையனுக்கு அண்ணாவாம். பாவம், அந்த அண்ணாதுரையே எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அந்த வாயால் இவரை போய் உதயநிதி அண்ணான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு பெருமையாக சொல்கிறாரு. அண்ணாவுக்கு. ஆனால் உதயநிதிக்கு ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உறுத்தும். அழகான பெண்கள் அவர் அண்ணான்னு கூப்பிட்டா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவருக்கு உதயநிதிக்கு சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு அண்ணான்னு எல்லாம் கூப்பிட்றாங்கங்கிறீங்களே, அழகான பெண்கள் கூப்பிட்டா ஏற்றுக்குவீங்களா? உங்களுக்கு கோபம் வரும். என்ன பண்ணுறது, நடிக்கிறீங்க. சரி, ஒரு 70 வயசு 80 வயசானவங்களும் உங்களை அண்ணான்னு தான் கூப்பிடணுமா? 70 வயசு 80 வயசான மூத்த குடிமக்கள்லாம் உங்கள் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடணுமா? அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். அப்பாட்ட கேட்டு விளக்கம் சொல்லுங்கள். அதனால் அவங்க அப்பா பட்டத்துக்கும் அண்ணா பட்டத்துக்கும் அப்பனும் பையனும் போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. வேடிக்கையான விஷயம்.